இங்க ரெண்டு சின்ன பசங்க கார்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்ப யாருனே தெரியாத ஒரு லேடி வந்து அந்த காரோட டோரை திறக்க சொல்றா. இந்த சின்ன பொண்ணு விவரம் தெரியாம அதை திறக்க போறா. ஆனா அவளோட அண்ணன் யாருனே தெரியாதவங்களுக்கு டோரை திறக்க கூடாதுன்னு சொல்லி அந்த டோரை லாக் பண்ணிடுறான். உடனே அந்த லேடி இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வந்ததா போய் சொல்றா. ஆனா அந்த லேடி இவங்க அம்மாவோட கோட்டை போட்டுக்கிறத அந்த பையன் நோட் பண்ணிடுறான். சோ ஏதோ தப்பா இருக்குன்னு கண்டுபிடிச்சிடறான். இவன் உண்மையை கண்டுபிடிச்சான்னு தெரிஞ்சதும் அவ்வளவு நேரமா அமைதியா நடிச்சிட்டு இருந்தவ ஆக்ரோஷமா மாறிடுறா. அதை பார்த்ததும் அந்த பசங்க பயந்து போயிடுறாங்க. அப்பதான் இவளுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஏன்னா அந்த கோட்டுக்குள்ளதான் அந்த காருக்கான கீ இருக்கு. உடனே அந்த கீயை யூஸ் பண்ணி அந்த காரோட டோரை திறந்து அந்த பசங்களை பிடிக்க ட்ரை பண்றா. அதுக்குள்ள அந்த பையன் இவன் மூஞ்சிலே ஒரு உதவிட்டு பின்னாடி டோர் திறந்து அவன் தங்கச்சியை கூட்டிட்டு ஓடிடுறான். இவளும் விடாம பின்னாடியே துரத்திட்டு போறா. அந்த பசங்க உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடி போய் அந்த அபார்ட்மெண்டோட லிப்டுக்குள்ள போயிடுறாங்க. இவளும் பின்னாடியே துரத்திட்டு போறா. ஆனா நல்ல வேலையா இவ போறதுக்குள்ள அந்த லிப்ட் க்ளோஸ் ஆயிடுது. மேல போட்டு இந்த ரெண்டு பசங்களும் அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா ஆல்ரெடி இவங்க அம்மா அடிபட்டு கிடக்குறாங்க. திடீர்னு டோர் திறக்கிற சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா இவங்க அப்பா உள்ள வந்து இவங்களை காப்பாத்திடுறாரு. ஆக்சுவலா இந்த லேடிக்கு தங்கறதுக்கு வீடு இல்லாம எந்த வீடு பிடிச்சிருக்கோ அந்த வீட்டுல இருக்கிறவங்களை போட்டு தள்ளிட்டு அங்க போய் தங்குறதே வேலையா வச்சிருக்கா. கிளைமேக்ஸ்ல இவங்க அப்பாவே அவரோட ஃபேமிலியை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த ரேடியோட கதையை முடிச்சிடுறாரு.